பார்த்தீங்கன்னா நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து பாரிஸ் சிட்டியில் வந்து ஈஃபில் டவருக்கு முன்னால் நிற்கிறேன். இல்லை போய் வாரண்டா அப்படி ஒரு 1 hour கிட்ட செல்லும் என்றால் உள்ளுக்குள்ளே வந்து கேன்டீன்கள் இந்த சாப்பாட்டு கடைகள் வெயிட்டிங் ஏரியான்னு சொல்லி எல்லா கட்டாயமும் உள்ளே இருக்குது. ரெண்டாவது எனக்கு வியக்கத்தக்க விஷயம் இந்த இந்த நாளைக்கு இந்த தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் இப்படியான நாடுகளிலேருந்து வர டூரிஸ்ட்டும் இங்கே அதிகமாக இருக்குது. அவங்களுக்குலாம் ஈஸியாக விசா கொடுக்குறாங்க. உண்மையாக ஃப்ரான்ஸுன்ற ஆர்கிடெக்ட், அதாவது உண்மையாக வந்து இந்த கட்டிட வடிவமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு சரி, எப்படி அந்த காலமே கிட்டத்தட்ட இதுகள் எல்லாமே 1600 1700 அந்த டைமில் கட்டின பில்டிங்னு சொல்லியும் உழைப்பு மட்டும் நம்புங்கோ. உங்களை முதல் நம்ப கற்றுக்கொள்ளுங்கோ. தண்ணியே நம்ப கற்றுக்கொள்ளாத ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறது யதார்த்தமான உண்மை. தன்னம்பிக்கையோடு உங்கள் உழைப்பை சேர்த்து உழைங்கோ. நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கும் பெற்ற வேண்டிய உதவிலாம் வந்து போகலாம். சொந்தங்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து பாரிஸ் சிட்டியில் வந்து ஈஃபில் டவருக்கு முன்னால் நிற்கிறேன். இந்த ஈஃபில் டவரை சுற்றி உள்ள இடங்களை வந்து காணொலிப்படுத்துவோம்னு சொல்லி ஒரு யோஜன் வந்த இடத்துல காணொலிப்படுத்தி எங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஷேவன்லாம் கூட வந்தேன். அப்போ உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஃபில் டவர் ஏரியா வந்து சுத்தவரை பார்க்க உண்மையிலேயே பிரமிப்பாக ஒரு சூப்பராக இருக்குது. நிறைய டூரிஸ்ட் வர பிளேஸ் வந்து ஃப்ரான்ஸில் வந்து அதிகளவான டூரிஸ்ட் வந்து போகிற இடமா இந்த இடம் இருக்குது. இது வந்து உண்மையாக வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னம் கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு. ஃப்ரான்ஸ் மிக பிரசித்தி பெற்ற ஒரு பொறியாளரால் கட்டப்பட்டதான். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து நாங்கள் மேலே பார்த்திங்கன்னா உச்சி வரைக்குமே போகலாம். இந்த மேலே போகக்கூடிய ஸ்டேர்கேஸ் கட்டமைப்பு இருக்குது. அதை விட லிஃப்ட்டில் மேலே போய் அந்த தொங்கல் நின்று பாரிஸ் சிட்டியை வந்து நாங்கள் ஒப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். வாங்க இந்த ஈஃபில் டவர் சம்பந்தமாக அதை சுற்றியுள்ள இடங்களை வந்து காணொலிப்படுத்துவோம். வாங்க. இது விண்டர் சீசனாக இருந்தாலும் நிலையை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சனம் இப்போ வந்து நிறைய ஆக்கள் இந்த இடத்துல வந்து ஃப்ரான்ஸின் பொருளாதார கட்டமைப்பில் மிகவும் பெரிய ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறது வந்து இந்த டூரிசம், அதாவது வெளிநாட்டு பிரயாணிகள்கிட்ட வருக. அதில் வந்து இந்த இடம் தான் மிகவும் பிரசித்தமான ஒரு முக்கிய செல்வாக்கு செலுத்துகிற இடமா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் பஸ் எல்லாம் ஓடிச்சிருக்கு. இப்போ அதில் வந்து நாங்கள் நம்ம வந்து சிட்டி டூர் போகலாம். பாரிஸ் சிட்டியை வந்து சுற்றி காட்டக்கூடிய மாதிரியான பஸ்ஸுகள் வந்து இங்கே இருக்குது. இப்படியே திரும்பிங்க இது நாங்கள் ஒவ்வொரு வியூவிலையும் வந்து இந்த ஈஃபில் டவரை வந்து காணொலிப்படுத்த மட்டும் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு பக்கமாக போய் அதை காணொலிப்படுத்துகிறோம். இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த டூரிசத்தை டெவலப் பண்ணுறதுக்கு அதை சுற்றி உள்ள இடங்கள், இப்போ ஈஃபில் டவர்னா அந்த ஈஃபில் டவரை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் எவ்வளோ க்ளீன் அண்ட் வெல்லாக போய்க்க வச்சுக்கணும்னு பாருங்க. உண்மையாக வந்து இந்த இடங்கள் இப்போ வந்து அந்த விண்டர் சீசன்ன்றபடியாக இந்த மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இலைகள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் சம்மர் தொடங்கைகள் எல்லாம் பச்சை பசையில் வரும். இப்படி இந்த டவரை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே மரங்கள், அதை சுற்றி டூரிஸ்ட் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த இடங்கள் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கணும். இந்த பஸ்ஸுகள் எல்லாம் கொண்டு பார்க் பண்ணக்கூடிய மாதிரி பெரிய பார்க்கிங் பிளேஸ். நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த ஃப்ரான்ஸுன்ட்டு ஏதாவது அரண்மனை சம்மந்தமானதாக இருக்கலாம். எனக்கு இது பற்றி பெரிய நாலேஜ் இல்லை. இந்த டூரிஸ்ட் பஸ்ஸுகள் எல்லாம் வந்து நான் 3 தரம் இந்த ஈஃபில் டவர் வந்திருக்கேன். 3ஆம் தரம் வந்திருக்கேன். ஆனால் 3 தடவை வின்டர் சீசன் வந்தபடியான அந்த சம்மர் டைமில் இதை சுற்றி உள்ள சரௌண்டிங் ஏரியாலாம் இப்படி பச்சை பசையில் இருக்குமான்னு சொல்லினா அது தெரியாது. ஸோ இனி வர காலங்களில் ஒரு சம்மர் டைம் வந்தால் அதை காணப்படுத்தக்கூடிய இருக்கும். இன்றைக்கு டெம்பரேச்சர் நான் நினைக்கிறேன் ஒரு 10-11 நல்ல ஒரு வெதர் உண்டு இன்றைக்கு. இங்கே யூரோப் வந்து இன்றைக்கு தான் நல்ல வடிவாக வெயிலை பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணுறதெல்லாம் கிழக்காசிய நாட்டவர்கள்லாம் கூட இருக்குது. இப்போ தாய்லாந்து, ஜப்பான், மலேசியா அந்த பக்கத்தாக்கெல்லாம் கூடுதலாக இங்கே இந்த கூடுதலாக அதை தான் படிக்கணும். ஏன்னு சொன்னால் அவைகளுக்கு ஈஸியாக இங்கே வந்து விசா கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. அதில் வந்து வேறு இந்த டூர் பஸ்ஸில் வந்து இறங்குற முழுக்கவே அவை தான். இப்போ நான் இந்த இடமெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் சுற்றிட்டு நான் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக அவைகள் தான் இங்கே வந்து பெறக்கூடிய இருக்கேன்ட்டு அந்த நாட்டவர்களுக்கு வந்து விசா வந்து ஈஸியாக கொடுக்கணும். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த நாட்டுக்கு. இந்த இதுலேருந்து இங்கே ஈஃபில் டவர் பார்க்க மாட்டேன், இரவு வரணும். நான் ஒருக்கா வரைக்கும் இரவு வந்தேன். அந்த இரவு வந்து லைட்டிங், இந்த வெளிச்சங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ஈஃபில் டவர்கிட்ட மேலே போனோம்னா இந்த பாரிஸ் சிட்டியை வந்து ஒட்டு மொத்தமாக பார்க்கக்கூடியா இருக்கும். அந்த வியூ வந்து உண்மையாக ஒரு கண்கொள்ளா காட்சின்னு சொல்லணும். சூப்பராக இருக்கும் அந்த இடம், அந்த வியூ எல்லாம் பாருங்கள். இந்த இடங்களெல்லாம் எவ்வளோ நீட்டாக அழகாக அந்த டூரிஸ்ட் பிளேஸை வந்து பார்த்து வியந்து போகிற அளவுக்கு இந்த இடங்களெல்லாம் அப்படி டெவலப் பண்ணி வச்சுக்கணும். சூப்பராக இருக்கும். இது ஒரு உலகத்திலே வந்து ஒரு ஏன்சியனான இடம் ஈஃபில் டவர்ன்றது. அது ஒரு ஃப்ரான்ஸின் சிம்போல், அது ஒரு
இதுன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக வந்து ஈஃபில் டவரில் நீங்கள் மேலே இது டொப்புக்கு போகிறோம்னு சொன்னால் கீழே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளால் வந்து அப்படியே மேலே போகலாம். சரியான உயரம். நாளைக்கு இந்த உயரங்கள் சரியான அளவுத்திட்ட நான் மறந்து போனேன். ஆனால் உண்மையிலேயே வந்து கீழே இருந்து இந்த லிஃப்ட் வந்து போய் கொண்டிருப்பாங்க. இதில் ஃபோரோ தெரியுமான்னு நினைக்கிறேன். இந்த லிஃப்ட் வந்து மேலே போய் கொண்டிருக்கு. அது மேலே போய் அந்த தொங்கலில் சுத்த ரெண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கள்கிட்ட கொழும்பில் வந்து தாமரக்கோரத்தில் ரெண்டு நாங்கள் சுற்றி ரெண்டு பார்க்குற மாதிரி அவங்க மேலே ஒரு இடம் இருக்குது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பாரிஸ் சிட்டி இந்த வியூ வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நாங்கள் இதில் வந்து இதில் கூடுதலான ஆட்கள் வந்து கூட வந்து இங்கே ஏறுற வளமை. இது நான் போன முறை வந்து ஏறினபடியே நான் பெருசாக ஏற விரும்பல. ஏன்டா மேலே போக குளிர் கூட இன்றைக்கு உண்மையாக வந்து +10 இருந்தாலும் மேலே போய்க்க கொஞ்சம் கூடவாக இருக்கும். இதில் வந்து நாங்கள் இப்படி வரல மேலே ஏறுறேன்டா ஏறலாம். ஏறி மேலே சுற்றி பார்க்கக்கூடியா இருக்கும். அந்த ஏன்னா அந்த சிட்டி வியூ வந்து எடுத்தால் நல்லா இருக்கும். நான் மேலே போகாதபடியாக எடுக்கலாம் இருக்கும். ஆனால் அந்த ஒரு கடல் மாதிரி இருக்கும். அந்த சிட்டிக்கு இல்லையே மேலேருந்து பார்க்கல அந்த முடிவே கண்ணுக்கு தெரியாத மாதிரி அந்த சிட்டி இந்த பரந்தளவட்ட அந்த வியூ இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த நான் போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த கீழே அந்த ஸ்ட்ரக்சரை போய் கீழே எடுத்தால் தெரியும் இப்படி பிரம்மாண்டமாக கட்டமைச்சிருக்கணும். ரொட்டைன் அதாவது தூய இரும்பாலான் இது வந்து ஃபுல்லாகவே கட்டமைச்சிருக்கோம். அதான் இவ்வளோ ஆண்டுகள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கடந்தும் இதுன்ற அந்த தரம் இன்றைக்கும் அப்படியே இருக்குதுன்னு சொன்னால் அந்த குவாலிட்டி அது கட்டமைப்புன்றது அப்படியே இருக்கும். ரைட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாம் அந்த டிக்கெட் எடுத்து மேலே ஏறுறதுக்கு டிக்கெட் கவுண்டர் ரெடியாக இருக்கணும். அதில் போய் நாங்கள் அந்த டிக்கெட் எடுக்கிற ஏரியா அதில் இருக்குது. அந்த ஏரியா அந்த டிக்கெட் எடுத்துக்கொண்டு இப்படியே நாங்கள் இதால் போனோம்னு சொன்னால் மேலே உள்ளுக போகலாம். அந்த உள்ளுக்குள்ள அந்த ஏரியா நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஸோ இதில் போய் அதில் நின்றால் நாங்கள் அந்த டிக்கெட்டை காட்டிட்டு மேலே கீழே வந்து லிஃப்ட் வரும். அந்த லிஃப்ட்டை நாங்கள் மேலே தொங்கல் வரும் போகக்கூடியா இருக்கும். ஸோ இதால் இப்போ இதை சுற்றி பார்த்திங்கன்னா கிளாஸ் எல்லாம் அடிச்சிருக்கோம். இந்த பாதுகாப்பு காரணத்துக்காக வந்து ஹை செக்யூரிட்டி ஏன்னா ஒரு தருமையை உள்ள அனுமதி இல்லாமல் என்டர் பண்ணக்கூடாதுக்காக ஒரு முந்தின காலங்கள் இப்படி இருக்கே இல்லை. இப்போ பார்த்தா சுத்தவரை எல்லாமே ஃபுல்லாக கிளாஸ் அடித்து இந்த பாதுகாப்பை ஃபுல்லாகவே பலப்படுத்தியிருக்கணும். இதில் வந்து டிக்கெட் கவுண்டர்கள் இதில் இருக்குது. அதில் இந்த டிஸ்பிளேலாம் விழுது என்னென்ன மாதிரி எவ்வளோ யூரோ மாரி இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு அடல்ட்டுக்கு வந்து 14.5 யூரோ, சின்னாக்களை ஜூனியர்ஸுக்கு வந்து 7.4 யூரோவாக இருக்கும். அது அப்படி தான் போட்டிக்கணும். எஸ் அதில் அப்படி தான் இருக்குது. மேலே போய் வாரண்டா அப்படி ஒரு 1 hour கிட்ட செல்லும் என்றால் உள்ளுக்குள்ளே வந்து கேன்டீன்கள் இந்த சாப்பாட்டு கடைகள் வெயிட்டிங் ஏரியான்னு சொல்லி எல்லா கட்டாயமும் உள்ளுக்கு இருக்குது. இந்த ஈஃபில் டவரை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியான இந்த ஹிஸ்டாரிக்கல் இதுகள் எல்லாம் இதில் வந்து எழுதியிருக்கு. இதில் ஃப்ரெஞ்சில் கூடுதலாக இருக்குது. நான் இங்கிலீஷ்லேயும் கீழே கிடக்கன்னு நினைக்கிறேன். இது வந்து சுத்தரவே இதுகளெல்லாம் காட்சிப்படுத்திருக்கணும். அதை விட இதை சுற்றி உள்ள இந்த பில்டிங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா சுற்றி எல்லாமே உண்மையாக ஃப்ரான்ஸுன்ற ஆர்கிடெக்ட் அதாவது உண்மையாக வந்து இந்த கட்டிட வடிவமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு சரி எப்படி அந்த காலமே கிட்டத்தட்ட இதுகள் எல்லாமே 1600 சொச்சமாக 1700ஆம் ஆண்டு அந்த டைமில் கட்டின பில்டிங்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த டைம்லேயே எவ்வளோ ஆர்கிடெக்ட் டிசைனை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது இந்த எலிவேஷனால் கொடுக்கப்பட்டிருக்க இந்த வேலைப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரம். இப்போ கூட இப்படியான வேலைப்பாடு செய்கிறதுக்கு நாங்கள் இந்த நவீன தொழில்நுட்ப காலத்திலேயே சரியான கஷ்டமாக இருக்கும். ஆனால் உண்மையாக பாருங்கள் இப்படி இந்த வேலைப்பாடெல்லாம் சரிக்க முடியும். இதை சுற்றி உள்ள பில்டிங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படித்தான் இருக்கும். அதே போல் ஸோ இதில் வந்து நிறைய இந்த இதை சுற்றி அதாவது இந்த ஏரியாவை சுற்றி எல்லாமே பில்டிங் கட்டமைப்புகள் எல்லாமே இப்படி நான் ஒரு சில பில்டிங்களை மட்டும் காணொலிப்படுத்துகிறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி இது எல்லாமே 150 வருஷத்துக்கு முற்பட்ட கட்டிடங்களாம். ஆனால் இப்போவும் அதுன்ற அந்த உறுதித்தன்மையும் அதுன்ற மெயின்டெனன்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை எவ்வளோ பராமரித்து அதை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணினோம்ன்ட்டு உண்மையிலேயே அந்த இடங்களுக்கு வடிவம் கொடுக்குறது இந்த பில்டிங்கள் தான். இந்த பில்டிங்கள் வந்து உண்மையாக ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து ஒரு பேரளவு கொடுக்குறோன்னு சொல்லணும் உண்மையாக வந்து ஆனால் சம்மர் டைம் வந்தோம்னா இந்த மரங்கள் கூட எல்லாம் பச்சையாக இருக்கும். அந்த டைம் உண்மையிலே வந்து இந்த ஈஃபில் டவர் ஏரியா வந்து சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால். ரைட். இப்போ நாங்கள் காருக்குள்ளே இருந்து இந்த இடங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இது இந்த பாரிஸ் எங்கள்கிட்ட இந்த ஈஃபில் டவரை சுற்றி உள்ள ரோடுகள் இதில் உள்ள அந்த கட்டமைப்புல பார்க்க தான் வியப்பாக இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி இத்தனை கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு கட்டமைனா இந்த இவ்வளோ பில்டிங்களுமே பார்த்தோம்னால் எல்லாமே 100க்கும் மேற்பட்ட வருஷங்களாம். ஸோ உண்மையாக அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னமே இவ்வளோ கட்டடக்கலையில் அவங்க மிஞ்சி இருந்திருக்காங்கன்றது ஒரு அதிசயத்தக்க விஷயம் தானே. ஏன்னா
இந்த ஆர்கிடெக்சரல் டிசைனில் இருந்து சின்ன சின்ன மைனூட்டான வீலெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னே. இப்போ டெக்னாலஜி வந்த அப்புறம் நாங்கள் இப்போ அதை கட்டுறன்றது வேறு விஷயம். ஆனால் உலகத்துக்கும் இதால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஈபிள் டவர் ஸ்டார்ட் இதெல்லாம் இதுக்கு அதை சுற்றி உள்ள இடங்கள்லாம் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம். உண்மையிலே வந்து எனக்குரிய விருப்பம் என்னென்னு சொன்னால் உண்மையாக வந்து இப்படியான நாடுகளுக்கு நாங்கள் கிணவில் வந்து பார்த்தா தான் உண்மையாக நாங்கள் எங்களோட நாடு இங்கே நிற்கிது, நாங்கள் இப்படி எங்களோட நாட்டை கட்டமைக்கணும், உலகத்துக்கு நாடு முன்னேற இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனி மனிதர்களாக ஒவ்வொருத்தரும் எங்களில் ஒரு மாற்றத்தை தொடங்கணும்னு சொன்னால் நாங்கள் இப்படியான விஷயங்களை வந்து பார்த்தா தான் அது வந்து சாத்தியப்படும். ஆனால் வந்து உண்மையிலே வந்து அதாவது எங்களோட நாடு வந்து நல்ல பொருளாதாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும். நிலைமைக்கு வந்து எல்லாருமே இப்படியான இடங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி கடவுள் எங்களை ஆசீர்வாதம் கொண்டு உண்மையாக பண்ணுறேன் என்றால் நாங்கள் மட்டும் வந்து போனால் காணாது, விரும்புகிறவை எல்லாம் இந்த நாட்டுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி எங்களோட நாடு உருவாகணும். மேலே எல்லாருக்குமே இப்படியான இடங்கள் வந்து பார்க்க ஆசையாக இருக்கும். எல்லாருக்கும் இப்படியான இடம் வந்து பார்த்துட்டு நாங்கள் எங்களோட நாட்டுக்கே போய் நாங்கள் எங்களோட நாட்டை எப்படி யோசிக்கணும், எப்படி கட்டணுன்றதை நாங்கள் யோசிக்கணும். இப்போ இந்த நாடுகளுக்கு நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறோம்ன்றதையும் தாண்டி நாங்கள் இப்போ டூரிஸ்டாக வந்து நாங்கள் இந்த நாட்டை பார்த்துட்டு திருப்பி போனால் தான் நாங்கள் அங்கே வந்து எங்களோட நாட்டுக்கானவர்களாக நாங்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையாக அதுதான் உண்மை. ஸோ இது வந்து இப்படி வரவோண்டா உண்மையாக வந்து நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கணும். எங்களோட நாடுகள் பொருளாதார நல்ல நிலைமைக்கு வந்துன்னு சொன்னால் இப்படியான நாடுகளுக்கு நாங்கள் ஈஸியாக வந்து வீசா எடுத்து வரக்கூடியதாக இருக்கும். அப்போ எல்லாருக்குமே அப்படியான பயன் கிடைக்கும் ஒன்றுமே நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதில் வந்து இந்த நகர தெரு வீதிகள்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டாக டிசிப்ளினாக வச்சுருக்கணும். இந்த இதெல்லாம் பாரிஸ் இந்த டவரை சுற்றி உள்ள இடங்கள் தான், அதாவது இந்த ஈபிள் டவரை சுற்றி உள்ள இடங்களை தான் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த மரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை இலைகள் எதுவுமே இருக்காது. என்னென்னா இந்த வின்டர் சீசன்றபடியாக அந்த இலையெல்லாம் உறுத்தி இந்த பட்டை மாதிரி நிற்கும். ஆனால் அந்த இப்போ திருப்பி ஒரு 1 மந்த்துக்கு பிறகு பார்த்தோம்னால் எல்லாமே இந்த தொழில் விட்டு பச்சை பசையில்னு சொல்லி நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு நல்ல கண்ணு கவர்ச்சியாக இருக்கும். எஸ், இதுதான் இந்த சுற்றி உள்ள இடம். இதான் டவரை கடந்து இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இந்த டூரிஸ்ட் பஸ்ஸுகள் எல்லாம் வந்து இந்த இதில் என்ன எனக்கு வியக்கத்தக்க விஷயம், இந்த நினைக்கிற இந்த தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் இப்படியான நாடுகள்லேருந்து வர டூரிஸ்ட்டும் இங்கே அதிகமாக இருக்குது. அவங்களுக்குலாம் ஈஸியாக விசா கொடுக்குறாங்க. நாங்கள் உண்மையாக வந்து இந்த நாட்டில் வந்து டூரிஸ்ட்டாக மட்டும் வந்துட்டு உண்மையாக டிசிப்ளினாக திரும்பி போவோமா இருந்தால் எல்லாருக்குமே ஈஸியாக இந்த நாடுகள் விசா அடிக்கும். ஆனால் நாங்கள் எங்களோட மைண்ட் செட் என்றால் இப்படியான நாட்டில் வந்து நாங்கள் இங்கே தங்கி அசைலம் அடிச்சிடணும் ரெண்டு அந்த ஒரு உணர்வால் தான் இவங்கள் இந்த நாடு எங்களுக்கு ஈஸியாக வந்து விசா தராங்க. இல்லை உண்மையாக வந்து நாங்கள் எல்லாருமே இப்படியான நாடுகளுக்கு வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்குள்ளால் ஒவ்வொருத்தரும் எங்கள்லேருந்து மாற்றங்களை ஆரம்பிக்கணும். இங்கே இன்னொரு விஷயம் நாங்கள் கவனித்த விஷயம் என்னென்றால் உண்மையாக வந்து இந்த வேலை தங்களுக்கு ஒரு வேலை இருந்தோன்னா அந்த வேலையை கட் பண்ணுவேன், அந்த வேலையை நிராகரித்து இன்னொரு ப்ரோக்ராமை இங்கே செய்ய மாட்டேன். உண்மையாக வந்து இந்த வேலைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். வேலைன்றது உயிருக்கு மேலான விஷயம்ன்றது இந்த நாடுகளில் வந்தால் மட்டும்தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாக இங்கே வந்து புலம்பெயர் உறவுகள் ஒருத்தருமே சும்மா இல்லை, எல்லாருமே கடுமையான வேலைகள், காலம் வேலை, இரவு வேலை, ஒரு குடும்பத்தில் 2 வேலைக்கு போயிடும், சிலர் இரவு வேலைக்கு போயிடும், சிலர் பகலுக்கு வேலைக்கு போயிடும். அப்படி பார்க்க போயிடும் உண்மையாக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்து கடுமையான உழைப்பை போட்டு தான் உழைச்சி அங்கே ஊரில் வந்து செலவழிக்கணும். ஆனால் உண்மையாக எங்களோட புலம்பெயர்களுக்கும் ஒரு பணிவானம் வேண்டும் என்றால் இந்த நீங்கள் படுற கஷ்டங்களை இங்கே எவ்வளோ ஒரு பெண்ணியை உழைக்கிறது, நீங்கள் எவ்வளோத்துக்கு எஃபர்ட் போடுறீங்க, இங்கே வேலைன்ற முக்கியத்துவத்தை எல்லாத்தையும் நீங்கள் அங்கே இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு ஒரு நம்பிக்கையோடு விதைக்கணும். இந்த கஷ்டங்களை நீங்கள் சொல்லணும். ஒரு யூரோ உழைக்கிறதுக்கு நீங்கள் படுற கஷ்டத்தை அங்கே தெளிவுபடுத்தி எங்களோட இளைய சமுதாயத்தை வழிகாட்ட முடியாது. ஆனால் இங்கேருந்து வந்து இங்கே வந்தால் காசை அள்ளலாம், அல்லாட்டி வந்துடுறீங்கன்னொன்னே சிம்பிளாக காசு உழைக்கலாம்ன்ற அந்த ஒரு பிழையான ஒரு கோட்பாட்டை உண்மையாக வந்து விதைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்ற விஷயத்தை மட்டும் அவைக்கு தெளிவுபடுத்தி உழைப்பின்ற மகத்துவத்தை மகிமையை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு இளைய சமுதாயத்தை தான் நாங்கள் உருவாக்கணும். ஒழிய இந்த புலம்பெயர் நாளுக்கு வந்துட்டாலே விட்டு காசு அள்ளி கட்டலாம்ன்ற அந்த ஒரு கன்செப்டை நாங்கள் விதைக்கக்கூடாது. ஏன்னா புலம்பெயர் எங்களோட சொந்தங்கள்கிட்ட அங்கே வந்த வருகை, அதாவது சம்மர் வெக்கேஷனுக்கு வந்தால் காட்டுற பிம்பங்கள் எங்களோட இளைய சமுதாயம் என்னைக்கு என்னென்னா ஈஸியாக போனால் மில்லியன் கணக்கில் உழைச்சி நாங்களும் பயங்கர பணக்காரராக வண்டியரில் வந்துடலாம், இல்லை வண்டியில் வரலாம்ன்ற அந்த ஒரு புலியான தோட் அங்கே வந்து எங்களோட இளைய சமுதாயத்துக்கு இருக்குது. அதனால தான் இந்த வெளிநாட்டு முகங்கள் உண்டு. இப்போது நிறைய பேர் வந்து இங்கே
வந்து சுழடிச்சு இருக்கணுன்ற மாதிரியெல்லாம் யோசிக்கணும். உண்மையாக நாங்கள் அங்கே இருந்து நிறைய உழைச்சி நிறைய வாழலாம். எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனையில் தான் எல்லாமே இருக்குது. நாங்கள் கடும் முயற்சியும் எடுத்து ஒரு நல்ல ஒரு சுயதொழில்களை தொடங்கி ஓடினமாக இருந்தால் நீட்டாக எந்த நாட்டிலையும் நாங்கள் எவ்வளோத்தையும் உழைச்சிட்டு போயிடலாம். உழைப்புன்றது முக்கியம் இல்லை, நிம்மதின்றது மிகப்பெரிய விஷயம். அதை நாங்கள் எங்கே கிடைக்குதோ அந்த நாடு தான் எங்களுக்கு ஒரு சொர்க்காவுரிய இடமாக இருக்கும். ஆகவே உண்மையாக வந்து இஞ்சത്തെ கஷ்டங்கள் இங்கே ஒரு வேலையை இழந்தாலே வேலை எடுக்கிறது பயங்கர கஷ்டம். அதே போல் இங்கே ஒரு வேலையை ஒரு நாள் வண்டே லீவ் எடுக்கலாம். அது லீவ் எடுத்தால் வேலையிலேருந்து நிப்பாடி போடுவாங்க. அப்படியான இவ்வளோ ஒருக்கங்கள் அழுத்தங்களுக்கு மத்தியெல்லாம் இங்கே வந்து ஒவ்வொரு பெண்ணையும் வந்து புலம்பெயர் சொந்தங்கள் உழைச்சி கொண்டிருக்கணும். அந்த விஷயங்களை அங்கே இருக்கிற இளைய தலைமுறைக்கு விளங்கப்படுத்தணும். சாதாரணமாக இந்த நாடுகளில் உழைச்சி வர்றதெல்லாம் விளையாட்டான விஷயம் இல்லைன்றதை தெளிவுபடுத்துறீங்கன்னா அது இன்னும் எங்களோட சமுதாயத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், உண்மையிலே வந்து இந்த நாடுகளில் வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5வது நாடாண்டு இந்த ஒரு ட்ரிப்பில் வந்து 5வது நாடு இங்கே வந்திருக்கேன். நான் பார்த்த அத்தனை நாடுகளிலும் உள்ள விசேட அம்சம் என்னென்னு சொன்னால், இங்கே வந்து யாருமே யாரையும் நம்பி வாழ மாட்டார்கள். அதாவது இன்னொருத்தட்ட உதவிக்காகவோ அல்லது இன்னொருத்தட்ட ஈதனத்துக்காகவோ வந்து எதிர்பார்த்து வாழ மாட்டோம். நாங்கள் எங்களுக்கான உழைப்பை நாங்களே தீர்மானித்து நாங்களே உழைப்போம் என்று சொன்னால் உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு தலைநிமிர்ந்து மற்றவை நம்பாமல் வாழலாம். அப்போ எங்களுக்கு அந்த உதவி வேணும், மற்றவர்கள்ட்ட உதவி வேணும், எங்களுக்கு அதுக்கு ஒரு அரசியல் தனம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி ஏங்கி தவிச்சு காலத்தை வீணடிக்கிற நேரம் நாங்களே எங்களுக்கான உழைப்பை தீர்மானிக்கிறவர்களாகவும் எங்களுக்கான தேடல்கள் எங்களுக்கான சுய சிந்தனையோடு நாங்கள் வந்து உழைப்பமாக இருந்தால் உண்மையிலே வந்து நாங்களும் இஞ்சத்தை மக்கள் வாழக்கூடிய அதே மனோநிலையோட சிறப்பான வாழ்க்கையை எங்கள் நாட்டிலையும் வாழலாம். ஏன்னா எங்கள் நாடு வந்து எல்லா வளங்களும் உள்ள ஒரு புண்ணிய பூமி. உண்மையாக வந்து கடவுளால் அதாவது இந்த காலநிலை இதனால் உண்மையாக வந்து இந்த நாடுகள் ஒப்படைக்க எங்கள் நாடுகள் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடுன்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தில் இருந்து எங்களை முன்னுரையில் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இப்போவும் இலவசங்களுக்காகவும் மற்ற உதவிகளுக்காகவும் அரசாங்கம் அந்த உதவி செய்யாதா இந்த உதவி செய்யாதான்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறத விட்டுட்டு நாங்கள் உழைப்பை தேடி நாங்கள் சரியான முறையில் எங்களோட நேரத்தை பிரயோசனப்படுத்துவோமா இருந்தால் நாங்கள் இப்படியான நாடுகளுக்கு சிம்பிளாக வந்து போகலாம். நாங்களும் சாமானியர்களாக இருந்து இந்த நாட்டுக்கு வந்து போகக்கூடிய அத்தனை சூழ்நிலையும் எங்களோட தொழிலாளை மட்டும் உருவாக்கி கொள்ளலாம்ன்றது யதார்த்தமான உண்மை. தொழிலாளர் உலகத்தில் எதையுமே சாதிக்கலாம். தொழில் மூலம் இந்த உலகத்தின் எந்த மூலைக்கும் நாங்கள் போய் வரலாம். ஸோ அதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் சிந்தித்து செயலாற்ற ஒழிக்கிட்ட மாட்டாங்க. நேரத்தை வீண்பிரியமாக்காமல் ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் தொழில் செய்து சிறப்பாக முன்னேறுவோம் என்று சொன்னால் நாங்கள் நினைச்ச இடத்துக்கு நினைச்ச இடம் வரலாம் என்றால் யதார்த்தமான உண்மை. அதை உணர்ந்து எங்களோட எளிய சமுதாயம் முன்னேறுமா இருந்தால் எங்களோட தாய் நாட்டையும் நாங்கள் இப்படியான நிலைமையை கொண்டுடலாம். அந்த நாட்டில் இருந்தும் ஒரு காலம் இல்லை ஒரு காலம் ஈஸியாக நாங்கள் விசா எங்களோட பாஸ்போர்ட்டை கொடுக்கும், மற்ற நாடுகள் ஈஸியாக டக்குன்னு விசா அடித்தர்ற மாதிரியான சுச்சுவேஷனை நாங்கள் உருவாக்க மாட்டோம். எங்களோட ஒவ்வொரு தனிநபரும் வந்து பர்ஃபெக்டாக உழைக்க வழிக்கிட்டு சிந்திக்க வழிக்கிட்டோம் என்றால் நாடு தானாக முன்னேறும். அதான் யதார்த்தமான உண்மை. நாடு முன்னேறிட்டா ஈஸியாக இந்த நாட்டுக்கும் வந்து போகிறதுக்கான விசா இலவாக கிடைக்கும். இப்போ இங்கே வந்து நான் பார்க்க இந்த ஜப்பானியர்கள் இந்த சைனீஸ் எல்லாம் வந்து போதைக்கு எனக்கு கவலையாக இருக்கும். அவங்களெல்லாம் எப்படி ஈஸியாக இந்த நாட்டில் வந்து போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் எங்களுடைய ஆக்களுக்கு வந்து விசா கொடுக்குறது இந்த நாடுகள் இவ்வளோ பின்னடிக்குது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ வேலையை செஞ்சு விட்டுறோம் இந்த நாடுகள். ஸோ அதனால் உழைப்பை மட்டும் நம்புங்கோ, உங்களை முதல் நம்ப கற்றுக்கொள்ளுங்கோ. தண்ணியே நம்ப கற்றுக்கொள்ள ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம்ன்றது யதார்த்தமான உண்மை. தன்னம்பிக்கையோடு உங்கள் உழைப்பை சேர்த்து உழைங்கோ. நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கும் மற்ற வேண்டிய உதவிலாம் வந்து போகலாம். அதுதான் உண்மை. ஸோ அதை யோசிப்போம், சிந்திப்போம். பாரிஸ் நகர வீதிகளில் வந்து படத்தை எடுத்தபடி நான் தோன்றிருக்கிறோம். ஸோ இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். என்னுடைய இளைய தலைமுறைக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையோட நன்றி, வணக்கம்.